Hi friends, welcome our channel. நம்மளோட சேனல் நேம் பார்த்தீங்கன்னா 9" brick. அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் செவருன்னு சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பிளானோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 27x41.5, அதாவது 1120 ஸ்கொயர் ஃபீட் வரும். இதை நம்ம சென்ட்டில் கன்வெர்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 2.5 சென்ட் வரும். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரோட பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா 660 ஸ்கொயர் ஃபீட் வரும். கார் பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா 165 ஸ்கொயர் ஃபீட் வரும். டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 825. ஃபஸ்ட் ஃப்ளோரோட பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா 517 ஸ்கொயர் ஃபீட் வரும். அதோட ஓப்பன் டெரஸ் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 270 ஸ்கொயர் ஃபீட் வரும். டோட்டல் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 788 வரும். அப்புறம் டோட்டல் பில்டிங்கோட ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா 1613 ஸ்கொயர் ஃபீட் வரும். அப்புறம் இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பெட்ரூம் கொடுத்துருக்கோம். ஒரு பெட்ரூம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும், ஒரு பெட்ரூம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் இருக்கும். 2 பெட்ரூம். அப்புறம் இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் உங்களுக்கு 3 அடி கேப் இருக்கும். அப்புறம் வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா 2 அடி 5 இன்ச்சு கேப் இருக்கும். அப்புறம் மேற்கு பக்கம் 2 அடி 2 இன்ச்சு கேப் இருக்கும். இப்போ தெற்கு பக்கம் 1 அடி 9 இன்ச்சு கேப் இருக்கும் உங்களுக்கு. இந்த பில்டிங்கோட கார் பார்க்கிங் சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11 அடிக்கு 2 இன்ச்சுக்கு 15 அடி 5 இன்ச்சு. அப்புறம் இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவுட்ரு பாத்ரூம் கொடுத்துருப்போம். அது வந்து நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடில் நடந்து போய் அந்த 2 அடியில் நடந்து போய் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அவுட்ரு பாத்ரூம். அப்புறம் கார் பார்க்கிங்கில் உங்களுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் வந்து உள்ளே போனோடனே ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11x11. இந்த பிளானில் உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேர் கேஸ் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா இது வந்து டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸு. இப்போ நம்ம ஹால்லேருந்து டைனிங் போகலாம். டைனிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x7.5. அப்புறம் அந்த டைனிங் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்கும். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கார்டனிங் மாதிரி பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்டாச்சு மாதிரி வச்சு அந்த இடத்துல நீங்கள் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. அப்புறம் நம்ம டைனிங்லேருந்து கிச்சன் போகிறோம். கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x8. ஓகே, இப்போ நம்ம பெட்ரூம் பார்க்கலாம். பெட்ரூம் நம்ம எந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா சவுத் அண்ட் வெஸ்ட்டில் பிளான் பண்ணியிருக்கோம். பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16x10. இது மாஸ்டர் பெட்ரூம். அப்புறம் இந்த பெட்ரூம் கூட உங்களுக்கு அட்டாச்டு பாத்ரூம் எந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கோம் கேட்டிங்கன்னா வெஸ்ட்டு நார்த்தில் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4.75க்கு 5 அடிக்கு 10 இன்ச். இந்த பாத்ரூமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவுட்ரு பாத்ரூம் கொடுத்துருக்கோம். அவுட்ரு பாத்ரூம் சைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 4.75க்கு 4 அடிக்கு 2 இன்ச்சு. இந்த பாத்ரூமோட டோர் பார்த்தீங்கன்னா நம்ம வடக்கு பக்கம் கொடுத்துருக்கோம். அதாவது அந்த 2.5 அடியில் நடந்து போய் நம்ம பாத்ரூம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்க்கலாம். படிக்கட்டு மேலே ஏறினா ஒரு ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11x11. கீழே என்ன சைஸ் இருக்கோ அதே தான். அப்புறம் ஹால்லேருந்து இந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கிளாஸ் டைப்பில் 7 ஃபீட் ஹைட்டில் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ்னால உங்களுக்கு வந்து சன்ரைஸ் நல்லாயிருக்கும். மார்னிங் டைமில் சன்ரைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வீட்டில் இந்த வெளிச்சம் நல்லா கிடைக்கும். இன்னொன்று உங்களுக்கு லுக் ஹால்லேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஹால்லேருந்து பெட்ரூம் போகலாம். கீழே என்ன மாதிரி இருக்கோ அதே தான் மேலேயும். இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 16x10 மாஸ்டர் பெட்ரூம் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா சவுத் அண்ட் வெஸ்ட் கார்னரில் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4.75க்கு 10 அடி. இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக இருக்கும். ஏன் பெருசாக இருக்குன்னு கேட்குறீங்க, கீழே வந்து நம்ம வந்து 2 பாத்ரூமும் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரே பாத்ரூம், அதனால தான் உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ். அப்புறம் நம்ம ஹால்லேருந்து வெளியே வந்தோன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் டெரஸ், அதாவது பால்கனி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா மேலே மொட்டை மாடி போகிறதுக்கு ஸ்பைரல் மாதிரி கொடுத்துருக்கோம். ஏன் ஸ்பைரல் மாதிரி கொடுத்துருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மற்ற ஸ்டேர் கேஸ் கம்பேர் பண்ணும்போது ஸ்பைரல் ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸிங் நல்லா கிடைக்கும். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எலிவேஷன் லுக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கார்டனிங் மாதிரி பண்ணலாம், பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த பிளானோட நம்ம 3D வாக் த்ரூ வீடியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
Savannah, I'm coming home. Savannah, we'll never be alone. Savannah, the beauty of the world. Savannah, let's all take a walk. Savannah. Lion's gonna come. The birds have just begun. We will always take a stand for the people, for the land. Let's go back to when we were young. For the animals we stand. Let's go back to when trees were swung. Kids across the land. Savannah, I'm coming home. Savannah, we'll never be alone. Savannah, the beauty of the world. Savannah, let's all take a walk. Savannah, I'm coming home. Savannah, we'll never be alone. Savannah, the beauty of the world. Savannah, let's all take a walk. On my body, I'm an icon, man. And my girl about a 10. I should fuck her in a Benz.